வணக்கம் நண்பா, இது உங்கள் டெக்னோதமிழ். வாங்க இன்னைக்கு வீடியோவில் போகலாம். நண்பா, அங்கே தெரியுற சப்ஸ்கிரைப் பட்டன் மேலே சப்ஸ்கிரைப் பண்ணி கிளிக் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் ஆகும். பக்கத்துலேயே ஒரு பெல் பட்டன் வரும் நண்பா, அதையும் கிளிக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு நாங்கள் போடுற வீடியோ உடனுக்குடன் அப் டு டேட் ஆகிக்கொண்டே இருக்கும். நண்பா, இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான லான்ச்சர் பற்றி பார்க்க போகிறோம். இந்த லான்ச்சர் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே கஸ்டமைஸ் பண்ணுற மாதிரி டிசைன் பண்ணியிருக்காங்க. மற்ற லான்ச்சர்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் கஸ்டமைஸ் பண்ண முடியாது. இந்த லான்ச்சரில் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஓனாக எது வேணால் ஆட் பண்ண முடியும். அதோட ரிவ்யூ பார்க்கலாம். வாங்க வீடியோ ரிவ்யூக்குள்ளே போயிட்டு வந்துடலாம். நண்பா, நான் சொன்ன மாதிரி அந்த ஆப் பார்த்தீங்கன்னா இருக்குது, அங்கே இருக்குது பாருங்கள், லான்ச்சர் லேப். இந்த ஆப் என்னென்ன பண்ணுறது நான் சொல்லியிருப்பேன். இருந்தாலும் ஒரு ரிவ்யூ கொடுக்கணும், அதான் ஃபுல் ரிவ்யூ கொடுக்குறேன். இந்த லான்ச்சர் லேப் பார்த்தீங்கன்னா நம்ம புதுசாக எது வேணாலும் க்ரியேட் பண்ணலாம் இதுலேயே. வாங்க உள்ளே போகலாம். உள்ளே போனோடனே எப்படி இருக்குதுன்னு நீங்கள் பாருங்கள். ஃபஸ்ட்டு நீங்கள் டவுன்லோட் பண்ணோன்னே இப்படி தான் வரும். ஓகே, உள்ளே போயாச்சு, ஓப்பன் பண்ணியாச்சு. ஓப்பன் பண்ண உடனே கொஞ்சம் லேட் ஆகும் நண்பா. லேட் ஆனோடனே உங்களுக்கு கொஞ்சம் ஆப்ஷன்ஸ்லாம் வரும். அவங்களே கொடுப்பாங்க. நீங்கள் ஒன்றே பண்ணிட்டாலும் அதே மூவ் ஆகும். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்களோட ஃபஸ்ட்டு இன்ட்ரோ கொடுப்பாங்க. இந்த மாதிரிலாம் இருக்குது, நீங்கள் இந்த மாதிரிலாம் பண்ண முடியும்னு சொல்லிட்டு கொடுப்பாங்க. இதுக்கப்புறமா ஜாயின் விட்டர்ஸ்னு அவங்க சொல்லுவாங்க. ஜாயின் கொடுத்துருங்க. அதாவது ரைட்டில் ஒரு ஏரோ மார்க் மாதிரி இருக்கும், ஒயிட் கலரில். அதை கிளிக் பண்ணிங்கன்னா உள்ளே போயிடலாம். இது பார்த்தீங்கன்னா அவங்க இதுமாதிரி சிம்பிளாக கொடுத்துருவாங்க நண்பா. இது பார்த்தீங்கன்னா டிப்ஸுன்னு கொடுத்துருங்க. என்னென்ன சொல்கிறாங்க பாருங்கள். டபுள் டேப் பண்ணிங்கன்னா நீங்கள் ஆப் ட்ராயர் ஓப்பன் பண்ணலாம்னு சொல்லியிருக்காங்க. நம்ம டபுள் டேப் பண்ணோன்னே என்ன ஆகுதுன்னு பாருங்கள், ஆப் ட்ராயர் வந்துடுச்சு. இதில் பார்த்தீங்கன்னா நிறைய ட்ரிக்ஸ்லாம் இருக்குது, நான் சொல்கிறேன். ஷார்ட்டாக முடிச்சிடலாம் நண்பா. இப்போ பார்த்தீங்கன்னா டிப்ஸ் மூவ் ஓவர் ஆகட்டும். டிப்ஸ் ஓவர் ஆகட்டும் நண்பா. இதெல்லாம் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இது மாதிரி வரும்னு சொல்லுவாங்க. ஓகே, எல்லா டிப்ஸும் முடிஞ்சாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா இதுமாரி கொடுத்துருக்காங்க. இதுமாரி நிறைய நம்ம உருவாக்க முடியும். இப்போ மாறுது பாருங்கள். உள்ளே வந்தோடனே இது மாதிரிலாம் மாறுது. இதெல்லாம் நம்ம மாற்ற முடியும் நண்பா. மியூசிக் இருக்குது, பேட்டரி லெவல் அவங்களே காமிக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸ்க்ரால் மட்டும் பண்ணி காமிக்கிறேன் உங்களுக்கு. இதுமாரி நம்ம இதுவும் மாற்ற முடியும். இப்படி மாறினோடனே உங்களுக்கு பின்னாடி வால்பேப்பர் தானாகவே மாறுது பாருங்கள். இதில் ஆப்ஷன்ஸ் நிறைய கொடுத்துருக்காங்க. ஃபோன் கிளிக் பண்ணோன்னா எந்த ஃபோன் கலர்னு உங்களுக்கு கேட்கும். உங்கள் ஃபோன் நீங்கள் ஃபோன்லேயே இருந்துச்சுன்னா நீங்கள் மாற்ற முடியும். ஏன்னா ஆப் இன்ஸ்டால் பண்ணிங்கன்னா நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது பார்த்திங்கன்னா இன்னொரு வால்பேப்பர் மாதிரி இன்னொரு மாதிரி உங்களுக்கு ஆப்ஷன் வரும். நிறைய இருக்குது, நீங்கள் இதுமாரி யூஸ் பண்ணி பாருங்கள். நீங்கள் இதிலே எல்லாத்தையும் பார்க்க முடியும். டேட்டு, மெமரி ஸ்பேஸ், பேட்டரி லைஃப் எல்லாமே இருக்குது. திரும்பி உங்களுக்கு இந்த லான்ச்சரே வந்துடும். இப்போ இது எப்படி மாற்றுறது பார்க்கலாம். ஒரு என்ன பண்ணுறீங்கன்னா, உங்களுக்கு வால்பேப்பர் எந்த ஐக்கானும் இல்லாத இடத்துல சும்மா பிஞ்ச் பண்ணுங்கள், அதாவது அழுத்தி ப்ரெஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு இது மாதிரி லேப் டூல்ஸ்னு வரும். இதில் பார்த்தீங்கன்னா ஆடிங், வால்பேப்பர், ஸ்க்ரீன் வியூ, ஆப் ட்ராயர், ப்ரெஃபரன்ஸ் இருக்கும். அதில் ப்ரெஃபரன்ஸ் போயிட்டு இந்த ஆப் லான்ச்சர் நீங்கள் ஓப்பன் பண்ணும்போதெல்லாம் ஸ்டேபிளாக நிற்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த டிஃபால்ட் லான்ச்சரை எனேபிள் பண்ணிடுங்க. உங்களுக்கு பழைய லான்ச்சர் உங்கள் ஃபோன்லேயே கொடுத்த லான்ச்சர் போயிட்டு இந்த லான்ச்சர் வந்துடும். கிளிக் பண்ணோடனே உங்களுக்கு 2 லான்ச்சர் கேட்பாங்க. ஃபஸ்ட்டு உங்கள் லான்ச்சர், ஃபஸ்ட் ஒன் உங்கள் லான்ச்சர், அதாவது ஃபோன்லேயே கொடுத்த லான்ச்சர். செகண்ட் ஒன் நம்ம டவுன்லோட் பண்ண லான்ச்சர். செகண்ட் கொடுத்துட்டிங்கன்னா திரும்பி போய் பார்த்தீங்கன்னா எனேபிள் ஆப்ஷனில் எனேபிள் ஆகிட்டு இருக்கும். கீழே பார்த்தீங்கன்னா இம்ப்ரூவ் ப்ரெஃபரன்ஸ் கொடுத்துருங்க. இது பார்த்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷன் பார் எல்லாமே ஸ்மூத்தாக ஒர்க் பண்ணுறதுக்காக. கீழே நியூ ஆட் பண்ணியிருக்காங்க, இப்போ தான் ஆட் பண்ணாங்க. ஸ்க்ரீன்ஸ் கொடுத்துட்டிங்கன்னா எந்த ஸ்க்ரீன், எந்த இன்ஃபினைட் ரோலாக, என்ன வியூ, என்ன எல்லாமே பார்க்கலாம். இப்போ ஸ்க்ரீன்ஸ் கொடுத்தா நண்பா நம்ம ஓப்பன் கொடுத்துருவோம். திரும்பி டிசைன் ஸ்க்ரீன் கொடுத்திங்கன்னா உங்களோட இன்ஃபினைட் ஸ்க்ரீனை பார்க்க முடியும். இந்தமாரி வந்த உடனே உங்களுக்கு கொஞ்சம் லோட் ஆகும். லோட் ஆக உடனே உங்களுக்கு இந்தமாரி வந்துடும். வந்துட்டு உடனே உங்களுக்கு புதுசாக என்ன ஸ்க்ரீன் ஆட் பண்ணோன்னா இங்கே கிளிக் பண்ணுங்கள். நியூ கொடுத்துட்டு இங்கே கிளிக் பண்ணிட்டீங்கன்னா அங்கே போயிடும். உள்ளே போனீங்கன்னா உங்களுக்கு இதுமாரி வரும். இது சும்மா நம்ம சாம்பிளை க்ரியேட் பண்ணது தான். இப்போ இதில் அவங்களே சொல்லுவாங்க, லாங் ப்ரெஸ் கிளிக் பண்ணிட்டு நீங்கள் ஆடிங் ஐக்கான் கொடுத்துருங்க. உங்களுக்கு வேணான்னா நீங்கள் என்ன நேம் கொடுக்கணும்னா எடிட் கொடுங்க. எடிட் கொடுத்த உடனே உங்களுக்கு மேலே சில ஆப்ஷன்ஸ்லாம் வரும். பொசிஷன் கொடுத்துருங்க. எந்த இடத்துல அந்த இது இருக்கணும், அந்த ஐகான்ஸில் இருக்கணும், அந்த டெக்ஸ்ட் இருக்கணும் அப்படின்னு பார்த்துங்க. இப்போ இந்த டெக்ஸ்ட்டை அழைச்சாச்சு. இப்போ நம்மளோட டெக்ஸ்ட் போடுறோம். ஓகே, இப்போ கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் நம்மளோட வேர்டிங்ஸ் வந்திருக்கும்.
இதை வந்து ஸ்க்ரால் பண்ணி அந்த சின்ன ஒரு பச்சை கலர் இது மாதிரி இருக்கும் கார்னரில், அது கிளிக் பண்ணி நீங்கள் இழுத்திங்கன்னா கொஞ்சம் வரும் பெருசாகி. இது பார்த்தீங்கன்னா ரொட்டேட் பண்ணுறது. இப்போ வந்து நம்ம ஸ்லைட்டாக ரொட்டேட் பண்ணலாம். ஓகே, இப்போ வந்து ஃபாண்ட் டைப்ஸ். ஃபாண்ட் வந்து அவங்க நார்மலாக கொடுத்துருப்பாங்க, டிஃபால்ட்டாக இருக்கும். நீங்கள் வந்து உங்களுக்கு பிடிச்ச ஃபாண்ட் எது வேணாலும் வச்சுக்கலாம். இப்போது ஆட்ரிபியூட்ஸ் போங்க, கலர் மாற்ற முடியும். உங்களுக்கு கலர் வேணுன்னா வச்சுக்கோங்க. அனிமேஷன்ஸ் கொடுத்தீங்கன்னா எது மாதிரி வரணும், பிரேக் அவுட்டா, ஸ்டேபிளாக, ஷேக்கா. ஷேக் கொடுத்து பார்ப்போம். ஷேக்னா இந்த மாதிரி தான் வரும். ட்ரேபிள்னா எப்படி, பிரேக் அவுட்னா எப்படி, டிப்ரெஸ்னா எப்படி, ஸ்ப்ரெட்னா எப்படி. ஸ்ப்ரெட் கொடுப்போம். சவுண்ட் என்ன மாதிரி சவுண்ட் வேணும், கிளிக் சவுண்டானு கொடுத்துருங்க. இப்படி ஒரு சவுண்டா, இப்படி ஒரு சவுண்டா, இந்த மாதிரி சவுண்டா, இப்படி கொடுப்போம். அடுத்தது ட்ரான்சிஷன்ஸ் பார்த்தீங்கன்னா செட் ஸ்டார்ட் பாயிண்ட், ஃபேட் இன், லைன் அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. என்ன பண்ணிங்கன்னா எலாஸ்டிக் அப்படின்னு கொடுத்துருங்க. உங்களுக்கு அது கொஞ்சம் புதுசாக இருக்கிற மாதிரி இருக்கும். அடுத்து பார்த்திங்கன்னா வெளில வந்துடுங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து ஆட்ரிபியூட்ஸில் வந்து செட் அண்ட் ஆக்ஷன் இருக்கும். செட் ஆக்ஷன் கொடுத்தீங்க என்ன பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு பிடிச்ச ஆப், இந்த டெக்ஸ்ட் நீங்கள் கிளிக் பண்ணோடனே உங்களுக்கு ஆப் ஓப்பன் பண்ணோம். அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து டெக்னோ தமிழ்னால் நம்ம வந்து யூடியூப் தான் நம்ம சொல்லுவோம். ஆனால் நம்ம யூடியூப் இதை செலக்ட் பண்ணலாம். யூடியூப் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிட்டோம். வெளியில் வந்தோடனே சேவ் இட் நவ் கொடுத்துருங்க. ஓகே, இந்த லான்ச்சர் வந்து ஆட் ஆயிடுச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நார்மலாக நம்ம வந்து டிஃபால்ட்டாக இதில் தான் இருந்தது. இப்போ வந்து நம்ம ஸ்க்ரால் பண்ணோன்னா நம்ம லான்ச்சரும் வந்திருக்கும். இப்போ வந்து ஒன் டேப் பண்ணுறோம், எப்படி வருது பாருங்கள். நம்மளோட யூடியூப் ஓப்பன் ஆயிடுச்சு. அடுத்தது பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து திரும்பி இதை பிரிஞ்ச் பண்ணுங்கள். வால்பேப்பர் ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஆப் ட்ராயர் எப்படி ஓப்பன் பண்ணோன்னா நீங்கள் இங்கேயும் போய் ஓப்பன் பண்ணலாம். அது இல்லாமல் 2 டேப் பண்ணிங்கன்னா ஓப்பன் ஆகும். ஸ்க்ரீனில் 2 டேப் பண்ணிங்கன்னா ஓப்பன் ஆகும். இதை மாற்றினாலும் மாற்றலாம். ப்ரெஃபரன்ஸ் போயிட்டு இங்கே வந்து கெஸ்டர் போயிட்டு நீங்கள் இதில் எதுனா மாற்றிக்கலாம். டபுள் டேப் வந்து நார்மலாக அங்கே இருக்கும். லாங் ப்ரெஸ் கொடுத்திங்கன்னா லேப் டூல்ஸ் வர மாதிரி கொடுத்துருப்பாங்க. கைடு கொடுத்திங்கன்னா திரும்பி உங்களுக்கு வந்து டிப்ஸ்லாம் வரும். பார்க்குறதுனா பாருங்கள். ஐகான்ஸ் இருக்குது. ஐகான்ஸ் பேக் வந்து நார்மலாக டிஃபால்ட்டில் இருக்கும். நீங்கள் வந்து எனேபிள் பண்ணிக்கலாம். உங்களுக்கு வந்து பிடிச்ச மாதிரி இருந்ததுன்னா பண்ணிக்கலாம். இது வந்து ஐகான்ஸ் கொஞ்சம் பிக்கராக வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இங்கே போய் பிக்கர் பண்ணிக்கலாம். நார்மலாக 100லேயே இருக்கட்டும் நண்பா, அதை விட்டுருங்க. 100 ஒன்று இருந்துச்சு, சரி விட்டுருங்க. இப்போ வெளில வந்தாச்சு. அவ்வளோதான். ஹெல்பர்ஸ், எக்ஸிட், லேப் லான்ச்சர், இதில் போய்ட்டு எக்ஸிட் பண்ணிக்கலாம். நீங்கள் ஹெல்பர்ஸ் நீங்கள் கொடுத்தீங்கன்னா நீங்கள் ஐடியா இருந்தால் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இதை கொஞ்சம் அதாவது இன்னும் அப்டேட் பண்ணுறதுக்கு அவங்களுக்கும் இன்னும் கொஞ்சம் மோட்டிவேட்டாக இருக்கும். வெளில வந்துடுங்க. இன்னும் கொஞ்சம் பிஞ்ச் பண்ணிங்கன்னா ஸ்க்ரீன் வியூ வரும். ஸ்க்ரீன் வியூ பார்த்தீங்கன்னா இந்தமாரி என்னென்ன இதில் இருக்கணும்னு பார்க்கலாம். இப்போ இங்கேருந்து இப்போ இதை எடுத்துன்னு வந்து இப்போ டிஃபால்ட் லான்ச்சர் இருக்குது. இப்போ இது வந்து நம்ம கொடுத்து வச்சு இன்னொரு வாட்டி இதுங்க போய்க்கிங்கன்னா இதை வந்து நம்ம மாற்ற முடியும். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு போயிடுச்சு. இந்தமாரி எங்கே வேணால் செட் பண்ணலாம். அந்தமாரி ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இதை வந்து நம்ம நார்மலாக பண்ணுற மாதிரி தான் பண்ணலாம். இங்கே வந்து நம்ம பண்ண டெக்னோ தமிழ் நம்மளோட சேனலோட நேம் இருக்குது. நம்ம கிளிக் பண்ணோன்னே யூடியூப் போகணும். இந்த மாதிரி நீங்கள் நார்மலாக இதோட கிளிக் பண்ணலாம். ஸ்க்ரால் அப் பண்ணிங்கன்னா ஐஃபோன்லலாம் சில இது பார்த்துருப்பீங்க. நீங்கள் ஸ்க்ரால் அப் பண்ணோடனே உங்களுக்கு வந்து இந்த மாதிரி நோட்டிஃபிகேஷன் வர மாதிரி கொடுத்துருப்பாங்க. இது வந்து கொஞ்சம் அட்வான்ஸ்டு இது தான். நீங்கள் பார்த்து செக் பண்ணிக்கோங்க நண்பா. நம்ம டார்ச் ஆன் பண்ணால் இங்கேருந்தே ஆன் பண்ணலாம், எல்லாமே பண்ண முடியும். அடுத்தது ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆடிங் ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. அதாவது நீங்கள் வந்து எதனா ஐகான்ஸ் எதனா உள்ளே எடுத்து போடணுன்னா நீங்கள் இதுலேருந்து போடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஆட் பண்ணி வரோம். நிறையா எனேபிள் பண்ணியாச்சு. ஆட் பண்ணோன்னே உங்களுக்கு வந்து இங்கே தெரிஞ்சிருக்கும் நம்ம ஆட் பண்ண ஆப்ஷன்ஸ்லாம் வந்திருக்கும். இங்கே ரிமூவ் கொடுத்தீங்கன்னா ஒரு சூப்பராக வந்து அன்இன்ஸ்டால் ரிமூவ் ஆகிற மாதிரி கொடுத்துருக்காங்க. டிசைனில் நல்லாயிருக்கு. ஓகே நண்பா, இந்த ஆப் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த ஆப் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நண்பா, வீடியோ ரிவ்யூக்குள்ளே போய்ட்டு வந்திருப்பீங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். உங்களோட கருத்துக்களை கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். கீழே ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கும், அது பக்கத்தில் பெல் பட்டன் வரும். நீங்கள் கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நாங்கள் போகிற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் அப் டு டேட் ஆகி கொண்டே இருக்கும். நன்றி, வணக்கம். தமிழ் கற்போம், தமிழை வளர்ப்போம்.